நேம்ஸ் நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இப்ப பார்க்க போறது என்னன்னா, உங்களுடைய அதிர்ஷ்ட எண், உங்களுடைய வாழ்க்கையிலே அதிர்ஷ்ட எண் எப்படி சூஸ் பண்ணுவது? இந்த அதிர்ஷ்ட எண் அப்படின்னா என்னங்க? ஒரு லாட்டரி வாங்குறீங்க, அது நமக்கு லக்கா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேற ஒரு ஹவுஸ் நம்பரோ உங்களுக்கு லக்கா இருக்கலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வாங்குற ஒரு வெஹிக்கிள் இல்லைன்னா ஒரு 4 வீலர் 2 வீலர் மற்ற எல்லா வண்டிகளுமே நமக்கு லக்கா இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். இப்படி எல்லாமே சரியான முறையில் இருக்கா, நமக்கு லக்கா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு லக்கான நம்பர் வேணும். அந்த லக்கான நம்பர் நமக்கு எப்படி அமைப்பது அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறது. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற லாட்டரி நம்பர்ஸ் 1லிருந்து 31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் லாட்டரி டிக்கெட்டுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் என்பதை நாம் கூறுகிறோம். இதெல்லாம் லாட்டரி டிக்கெட் அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னா இது என்ன, எந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் லக்காக இருக்கும் என்ற அடிப்படையில் சொல்கிறோம். இந்த தேதியில ஃபார் எக்ஸாம்பிள் 1, 10, 19, 28 இந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு எல்லாமே என்னென்ன நம்பர்ஸ் லக்கா இருக்கும், அவங்களுடைய லக் பேசிஸ் அடிப்படையில் லாட்ரி லக்கி நம்பர் இப்படித்தான் இருக்கும் என்று அந்த அடிப்படையிலே நம்ம இதை சொல்றோம். ஓகேங்களா? இப்போ 1, 10, 19, 28 தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு லாட்ரி லக்கி நேம் நம்பர் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய விதியன் என்ன என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சூட்சும எண் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி அது தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா உங்களுடைய லாட்ரி லக்கி நம்பர் என்ன அப்படின்றத சொல்ல முடியும். சரி சார், அந்த லக்கி நம்பர் எடுத்தா எனக்கு கண்டிப்பா பரிசு விழுமா அப்படின்னா, உங்களுக்கு அது லக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? உங்களுக்கு அது லக்கா இருக்கும். இன்னொருத்தர் அந்த நம்பர் வாங்கினா கண்டிப்பா லக்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எது லக்காக இருக்கும்? 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு எது லக்கா இருக்கும்? அந்த அடிப்படையில இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு லக்கா இருக்குன்னு சொல்ல போறோம். இப்படி பார்த்தீங்கன்னா 1 சார்ந்த நம்பர்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 4ஆம் நம்பர்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நான் சொல்றது எல்லாமே நீங்க 4 நம்பர்ஸையும் கால்குலேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க என்ன நம்பர்ஸ், என்ன அதிர்ஷ்ட நம்பர்ஸ் வாங்குறீங்களோ அந்த 4 நம்பரையும் கால்குலேஷன் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, 6 நம்பரா இருந்தா 6 நம்பரும் கால்குலேஷன் பண்ணணும். 11 நம்பரா இருந்தா 11 நம்பர் கால்குலேஷன் பண்ணணும். 8 நம்பரா இருந்தா 8 நம்பரையும் கால்குலேஷன் பண்ணணும். 14 டிஜிட்னா 14 டிஜிட், 16 டிஜிட்னா 16 டிஜிட். எவ்வளவு நம்பர்ஸ் நீங்க அந்த பர்டிகுலர் உங்களுடைய லாட்டரியில் கொடுக்கிறீர்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு லக்காக வரக்கூடிய நம்பர் 1ஆக இருக்கணும், இல்லைன்னா 4ஆக இருக்கணும். அப்படி இருந்தா உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம், இது இப்படி நம்ம மொட்டையா வாங்கிடக்கூடாது. எப்படி வாங்கணும் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய விதியன் என்ன அது கண்டிப்பா பார்க்கணும். விதியன் என்ன, அது இல்லாம சூட்சும எண் என்னன்னு கண்டிப்பா பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தாதான் முழுமையாக இந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கு லக்கா இருக்குன்னு சொல்ல முடியும். இதே மாதிரிதான் 2ஆம் நம்பர் 2, 11, 20, 29 தேதிகளை பிறந்தவங்களுக்கு, 3, 12, 21, 30 தேதிகளை பிறந்தவங்களுக்கும், 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவங்களுக்கும், 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவங்களுக்கும், 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவங்களுக்கும், 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவங்களுக்கும், 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவங்களுக்கும், 9, 18, 26 தேதிகளில் பிறந்தவங்களுக்கும். புரியுதுங்களா? இந்த அடிப்படையில தான் பார்க்கணும். முதல்ல என்ன பார்க்கணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 26ன்னு வச்சுக்கோங்க, 8ஆம் நம்பர் வருது. உங்களுடைய விதி எண் இது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், விதி எண் ஒரு 9ஆம் நம்பர் வருதுன்னு வச்சுங்க, 8க்கு 9 காம்பினேஷன். ஓகேங்களா? சூட்சும எண் 8. இப்படி 3 கால்குலேஷன், 3 அடிப்படையில நம்ம வரும் பொழுது இதை நான் எப்படி எடுப்பது என்றால், இந்த 3க்கும் ஃபேவரபிளான நம்பர் எதுன்னு பார்க்கணும்.
3க்கும் ஃபேவரபிளான நம்பர் எது அப்படின்னு பார்த்து, இந்த 3க்கும் ஃபேவரபிளான நம்பர் எது நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதான் சொல்றோம். 3க்கும் ஃபேவரபிளான நம்பர் 6 இருக்கும். 5ஆம் நம்பரும் லக்கான நம்பராக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 5ஆம் நம்பரும் லக்கான நம்பராக இருக்கும். பிறவி எண் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆக இருந்து